கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சத்தம் கேட்கும்படி வாஞ்சியாயிருக்கிற உங்களுக்கு யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கிறோம். தேவன் தம்முடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் ஏன் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார்? ஒன்று அப்போஸ்தலர், ஒன்று தீர்க்கதரிசி, ஒன்று சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், ஆளுகையின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியங்களும் ஆளுகையின் அபிஷேகமும் விசுவாசிகளுக்குரியது, விசுவாசிக்குரிய அடையாளம். 5 வித நட்சத்திரங்கள் 5 வித ஊழியர்களை காட்டுகிறது. 2 நட்சத்திரம் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் காட்டுகிறது. விசுவாசிகளால் நடக்கும் அற்புத அடையாளங்கள். இன்றைக்கு தேவன் உன்னை கொண்டு அற்புத அடையாளம் செய்யும்படி இந்த கடைசி நாட்களில் முன்குறித்திருக்கிறார். நான் விசுவாசிதானே என்று சொல்லாதே. நீ தாழ்விடத்தில், பூமியின் தாழ்விடத்தில், ஒளிவிடத்திலிருந்து செய்யப்பட்டு பிரமிக்கத்தக்க அதிசய ரூபமாய் தேவனுடைய வலது கரத்திலே தேவன் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தலைக்கு மேலே உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நீ தேவனால் உயர்த்தப்பட்டவன் என்பதை மறந்து போகாதே. தேவன் உன்னை கொண்டு அநேகரை உயர்த்தும்படி சித்தம் கொண்டிருக்கிறார். பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க, இருளின் ராஜ்யத்தை அழிக்க நீ நட்சத்திரமாய் பிரகாசிக்கப்படுவாயாக. உன் ஜீவியமே உனக்கு பேராயிருக்கும். நட்சத்திரத்தை அவர் பேரிட்டு அழைக்கிறவர். உன்னை வல்லமை உடையவன் என்று தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். நீ கிருபை பெற்றவன் என்று தேவன் உன்னை அழைக்கிறார். அவருடைய கண்களில் இன்றைக்கு உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஒரு பலத்த அபிஷேகம் உன் தலை மேலே வருகிறது. தேவனுடைய தம்முடைய வலது கரத்தில் எடுத்து புரோஜனப்படுத்தும் காலம் இது. உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. உன்னை கொண்டு பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கப் போகிறார். கொள்ளை நோய்களை குணமாக்க போகிறார். அற்புத அடையாளமாய் அநேகருக்கு உன்னை மாற்றும்படி தம்முடைய வலது கரத்திலே உன்னை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தலைக்கு மேலே உன்னை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? தேவ ராஜ்யம் உன்னை கொண்டு சாபிக்கும்படி, பிசாசின் ராஜ்யம் உன்னை கொண்டு அழிக்கும்படி, அநேகருடைய வேதிகளை, பிரச்சனைகளை பரிகரிக்கும்படி, உன்னை கரத்தில் எடுக்கும்படி விரும்புகிறார். அவருடைய கிருபை வரங்களுக்கு உனக்கு ஒப்புக்கொடு. வரங்களினாலே உன்னை அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர். உன்னை தான் உயர்த்தும்படி விரும்புகிறார். தம்முடைய பரிசுத்தத்தின் வல்லமையை விளங்க பண்ணும்படி விரும்புகிறார். பலவீனனான உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் நீ பலவீனன் என்று சொல்லாதே. இருள் உன்னில் எவ்வளவேகிலும் இல்லை. உன்னை நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க பண்ணுகிறார். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீ பரிசுத்தமானவாட்டி, நீ பரிசுத்தவான், நீ நீதிமான். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. என்னுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உன் தலையின் மேலே வந்து பலிக்கும். ஏன் கலங்குகிறா? ஏன் புலம்புகிறா? என்னுடைய வல்லமைக்காக நீ காத்துரு. அற்புத அடையாளங்களை நான் உன்னை கொண்டு செய்வேன். என்னுடைய வல்லமைக்காக காத்துரு. முழுவதும் உன்னை எனக்கு தாய் என்று கர்த்தர் கேட்கிறார். என்னுடைய வலது கரத்தில் உள்ள நட்சத்திரமாய் நான் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படி நான் உன்னை வலது கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிறேன். என் பலத்த கருத்துக்குள்ளே அடங்கிரு. நான் பலத்த காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். God bless you. நாம் யாவருக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை செய்யும்படி வைராக்கியம் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.